கடைசி காலத்துல எல்லாமே உலகமெல்லாம் அது தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் இருக்கும்போது தேவன் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னப்பட்டவரா இருக்கிறார்? போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றோம்? நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, உலகமெல்லாம் உணர்ந்துருச்சு. அல்லேலூயா. உலகமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இயேசு வரப்படாதுக்குள்ள ஆதாரங்கள் எல்லாம் அடிஸ்தானங்கள் நடக்குதுன்னு உலகமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பாட்டு பண்ணா கை தட்ட மாட்டேங்கீங்க, செய்ய மாட்டேங்கீங்க. இப்படியா இருந்து ஆராதிக்கிறது? முன்னாடி தள்ளி வைக்காங்க. நிறைய பின்னாடி வாசல்ல உட்காந்துருக்காங்க. இந்த இடமெல்லாம் யாரும் கிடையாது. பெண்கள் பகுதி அப்படியெல்லாம் எந்திங்க. பெண்கள் பகுதி எல்லாரும் எந்திங்க. எல்லாரும் எந்திச்சு வாங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தா பின்னாடி இடம் கரெக்டா எல்லாம் எந்திங்க. பெண்கள் பகுதி எந்திக்கிறாங்க. வாசல் உட்காந்து முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி அந்த கரெக்டா சீட்டிங் உட்காருங்க. பாருங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ உட்காரு. இடம் கரெக்ட் ஆயிடுச்சா? வாசல் உட்காரலையா? இடம் கரெக்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்ல கையில தட்டி ஒரு பாடலை பாடி தேவ செய்து கொண்டு போறோம். ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கிவாரும் அபிஷேகம் தந்து நலிநடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கிவாரும்
சொல்லுவாங்க அல்லேலூயா. கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி உட்கார்ந்துட்டு முகத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு முடிச்சுக்கிட்டு கடைசி காலம். அல்லேலூயா. என்ன காலம்? கடைசி காலத்துல நம்ம தான் நிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? சங்கீதம் 14 கடைசி வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 14 கடைசி. வருவதாக திரும்பும்போது கனிவும் கண்களுக்கு முடிச்சிருவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நீ சிறையிருப்பது திருப்பினா மாத்திரம்தாயா வாழ்க்கையில நித்திய ஜீவனை குடிக்க முடியும். கர்த்தர் பேசுங்க, ஆவியானவர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் வாசிக்கலாம் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. சங்கீதம் 14வது சங்கீதம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான புரோஜனமான ஒரு சங்கீதத்தை சங்கீதக்காரர் தாவீது அங்க பயங்கரமா பாடியிருக்காரு. சிவம், பயங்கரமான ஒரு சிவம். அதுல 7 கடைசி வசனத்துல ஒரு திட்டத்தை தெளிவு கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்காரு? வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன வருவதாக? ரட்சிப்பு வருவதாக. மறுபடியும் சொல்லுவோம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன வருவதாக? ரட்சிப்பு வருவதாக. ஆமென், ஆமென். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாச்சு. பழைய சுபாவங்கள் ஒன்றும் செய்யல, மாறல. ரட்சிப்பு அடைஞ்சாச்சு, இயேசு கிறிஸ்து கைது பண்ணாச்சு, முழுக்க ஞானஸ்நானம் பெற்றாச்சு, திருவண்ணாமலை எடுத்தாச்சு. பழைய புரணி பேசுறது, பழைய பொய் சொல்றது, பழைய கோல் சொல்றது ஒன்றும் என்ன செய்யல, ஒளியல. எல்லாமே கையில இருக்கு. அலையில சொல்லுவோம். அது எல்லாமே என் கையில இருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு அலையில சொல்லுவோம். வரவங்க தெளிவாதான் தெளிவாதான் இருக்கு. ரைட்டு, அப்படி யாருமே இல்லைன்னா ரைட்டு கவனிப்போம். வேதத்தில் தெளிவா சொல்றாரு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியுமா. அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் போது என்ன திருப்பும் போது? சிறையிருப்பை திருப்பும் போது. ஒரு எஸ்பியால திருப்ப முடியாது, ஒரு ஐஜியால திருப்ப முடியாது, ஒரு கலெக்டரால திருப்ப முடியாது. கர்த்தரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷனை கொண்டு ஒரு சிறையிருப்பை மாற்றவே முடியாது. கணவனால மனைவி சிறையிருப்பை மாற்ற முடியாது, மனைவியால கணவன் சிறையிருப்பை மாற்ற முடியாது, வீட்டுக்கு வந்திருக்க மருமகளால மாமன் மாமியார் சிறையிருப்பை மாற்ற முடியாது. கிறிஸ்துவால எல்லாமே கூடும். அல்லேலூயா. கிறிஸ்துவால எல்லாமே கூடும். சிறையிருப்பை திருப்பும் சொல்லும்போது நிறைய கட்டப்பட்ட அரசியல் வாழ்ந்த நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம். ஏகப்பட்ட குடும்பங்கள் கட்டப்பட்ட அவசியம் இருக்கு, ஏகப்பட்ட திருச்சபைகள் கட்டப்பட்ட அவசியம் இருக்கு, ஏகப்பட்ட ஊழியர்கள் கட்டப்பட்ட அவசியம் இருக்கிறார்கள். ஆனாலும் இம்புட்டு இருக்கப்படும் போது ஒரு யுத்தம் தேவன் பண்ணனா மட்டும்தான் அது ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த யுத்தத்தை பார்க்க போறீங்க? எத்தனை பேர் யுத்தத்தை நீங்க பாக்குறீங்க? எத்தனை பேர் இந்த யுத்தத்தை நிக்கிறோம்? கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக ஒரு யுத்தத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார். கண்டிப்பா நடக்குது. பல சாட்சிகள் நாங்க கேட்டோம். நான் உட்காந்து கேட்டேன். இங்கேதான் அனுபவமான ஒரு சாட்சியை கேட்டேன். இப்போ கர்த்தர் இந்த அளவுடைய பார்த்துனா சோதரம் கர்த்தர் நடந்து போகும்போது கூட இருக்காரு. சோதரம் சுவிசேஷத்தை சொல்லி நான் அடி வாங்கினேன் அப்படின்னு யாராவது ஒரு சாட்சி சொல்லுங்க. நானும் கடைசி எதிர்பார்க்கிறேன். ஒரு வாய் வரல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொன்னேன், அப்படி ஒரு வாய் கேட்கிறேன். இது நம்ம சும்மா இருக்கிற நேரங்கள் கிடையாது. நமக்கு சரீரம் போறதுக்கு சத்துரு அழகா வந்துச்சான். ஒரு வருஷமா கடந்த மார்ச் முதல் இந்த மார்ச் வரைக்கும் சத்துரு வெகுமதியா வந்துச்சு. இனி பெரிய பெரிய சபைகள்லாம் தமிழ்நாட்டுல இந்தியாவில் திறக்காம இருக்கு. பெரிய பெரிய சபைகள் தமிழ்நாடு இந்தியாவில திறக்காம இருக்கு. எல்லா ராக்காயணிக்கு திறக்காம சொல்லி சபைகள் மூடி நிற்குது. நமக்கு செடிகளுக்கு நேரம் கிடையாது, செப்ப டைம் கிடையாது. அவங்களுக்கு மூடி மறைச்சிட்டு உட்காந்துக்கணும். நம்ம கிராமங்கள் ஆராதனை, செட்டிகள் ஆராதனை நடத்தல. அங்கதான் பிரச்சனைகள் எழுப்பிக்கிட்டு இருக்கு. இருந்தபோதிலும் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற சொல்லி பார்க்கப்படும் போது முத்தாய் புஸ்தகம் 8ல 1 வாசிக்கிறோம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் மலையில ஏறவும் செஞ்சாரு, மலையில இறங்கவும் செஞ்சாரு. இல்லையா சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து மலையில ஏறினார். ஏறும்போது ஜனங்களுக்கு பெரிய ஒரு சுவிசேஷ தீ
பரவச்சான். அது ஒரு வேத பண்டிதர் சொல்லியிருக்கிறாரு, 250 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு மொட்டை மாடியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரசங்கம் கேட்கலாம். இது என்ன செய்யறது, எந்த பிரசங்கம் அப்படின்னு இவரு அலமோதிட்டாரு. 250 கிலோமீட்டர் அங்கிட்டு பேசுற ஒரு சுவிசேஷம் நிறைய காதுல விழுந்திருக்கு. இந்த சுவிசேஷம் எப்படி அப்படி இவரு அலமோதிட்டாரு. எந்த சுவிசேஷம் அப்படி பார்க்கும்போது கடைசியா ஒரு நாள் உட்கார்ந்து செபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, 250 கிலோமீட்டர் அங்கிட்டு நான் மல பிரசங்கம் பண்ண நீ கேட்டாய். தலையில சொல்லுவோம், மல பிரசங்கம் பண்ண நீ என்ன செஞ்ச கேட்க சொல்லும்போது ஆடி போயிட்டான். ஆமாண்டவரே, அது எங்கோட விளக்குன்னு தெரியாதபடி அலமோதிக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்னதுதான் இப்பதான் அதுக்குள்ள மறைப்பு வெளிப்படுது. சிந்திப்போம். இயேசு 5ஆம் அதிகாரத்துல மலையில ஏறினார், 8ஆம் அதிகாரத்துல கீழே இறங்கினார். இறங்கும்போது ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறான், சிறையிருப்போட நிற்கிறான். சிறை அடைச்சு மத்திய சிறையா இருக்கு, அவன் கிட்ட யாருமே போக முடியாத சிறைக்குள்ள அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷன் போய் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கிறான். இதை வாசிப்போம். ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் சித்தத்தில் நிற்கும்? உமக்கு சித்தமானா என் வீடு வேலை நடக்கட்டும், உமக்கு சித்தமானா என் வீட்டுக்கு ஒரு வண்டி வரட்டும், உமக்கு சித்தமானா ஒரு திருமணம் நடக்கட்டும், உமக்கு சித்தமானா என் வீட்டுல ஆசீர்வாதம் வரட்டும். எத்தனை பேர் அதுக்கு நிற்கிறோம்? குஷ்டரோகி கேட்கிறான், என்ன சொந்தமா ஆத்மையா அப்படின்னு அவனுக்கு கேட்க முடியும். அவன் கேட்ட ஒரு கேள்வி, உமக்கு சித்தமானா. நம்ம எப்படி எத்தனை பேர் கர்த்தர் சித்தத்தில் நிற்கிறோம்? கையில கர்த்தர் சித்தத்தில் தான் நிற்கிறோம். இந்த கையில தூக்கணும். நான் தீர்க்கதரிசி, தலையில கை வச்சா எல்லாம் சொல்லிடுவாரு, கர்த்தர் சித்தத்தில் நிற்கிறேன் அப்படின்னு கை மட்டும் தைரியம் சொல்லுவோம். தட்டி தடுமாறி தடுமாறி தேவ சித்தத்தை நம்ம என்னைக்கு பகுதி கொள்ள முடியும்? இன்னைக்கு சூழ்நிலை என்ன? வெளிப்படுத்தல் 9ல ஒன்று வாசிப்போம். இன்னைக்கு சூழ்நிலை என்ன? ஐந்தாவது புயல் வெக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வெட்டுக்கிளி எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? அந்த வெட்டுக்கிளி எங்க இருந்துச்சு? உலகமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வெட்டுக்கிளி வந்தது, உலகமெல்லாம் தெரிஞ்சு வெட்டுக்கிளி வந்துருச்சு. வெட்டுக்கிளி எங்க இருந்தது? வெட்டுக்கிளி லாக்டாகி வச்சிருந்தாரு கர்த்தர். ஒரு வெட்டுக்கிளி வந்து 1000 முட்டை போடுமா. ஒரு வெட்டுக்கிளி 1000 முட்டை போடும். அப்ப ஒரு வெட்டுக்கிளி 1000 முட்டை, அந்த 1000 எத்தனை போடும்? லட்சங்கள். அந்த லட்சங்கள் கூட கோடிகள், இப்படி பல கோடிகள் வெட்டுக்கிளியில வந்து கர்த்தர் எங்க அடைச்சு வச்சிருந்தாரு? அடைக்க வேண்டிய இடத்துல அடைச்சு வச்சிருந்தாரு. அது எத்தனாவது தூதனுடைய சத்தம்? எல்லாரும் நல்லே சொல்லுவோம், நல்லே சொல்லுவோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. அதனால பயப்படுற மாதிரி வேதத்தை கொஞ்சம் திருப்பி பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜானுவல் எக்காலம் ஊதும்போது அது கீழ வாசிங்க. அந்த புகையிலிருந்து வந்தது. கொடுக்கப்பட்டது. அடுத்து கொலை செய்யும்படிக்கு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும், ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கொரோனா எத்தனை மாசமா? 5 மாசத்துக்கு ஒரு வேதனையை கதை காமிச்சு, அது பெருசா காமிச்சு கொடுக்கல. பெருசா காமிச்சு கொடுக்கல, பெருசா காமிச்சு கொடுக்கல. 5 மாசத்துல நம்ம கோடிகள் பாதாளத்துக்கு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? கோடிகள் பாதாளத்துக்கு போயிடுச்சு.
5 மாசத்துல கோடிகள் பாதாளத்துக்கு போச்சு. நல்ல சிரிப்போம். 5 மாதம் பிரச்சனை இன்னைக்கு கொரோனா. 5 மாசத்துக்கு மேல வந்தது பூரா அரசியல் கொரோனா. என்ன கொரோனா? அரசியல் கொரோனா. வேற வாய் வந்து சொல்லுவோம், கையெழுத்து சொல்லுவோம், அரசியல் கொரோனா. அவங்க பூரா ஒரு ஆளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போனா 30,000 கிடைக்குது. அவன் 2 நாள் சாப்பாடு கொடுத்து நீ அங்கேயே போயிட்டு ஒரு நாள் சாப்பாடு கொரோனா அனுப்பி போட்டுனா 28,000 லாக்காக இருந்து போயிடும். சாப்பாடு கையில் அரசியல் கொரோனா. என்ன கொரோனா? அரசியல் கொரோனா. சொல்லுவோம் இல்லையா? நம்பி வந்து வெட்கப்படுத்தாத தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப 5ஆம் எக்காலத்துல 5 மாசம் ஒரு வேதனைய அனுபவிச்சு உலகமே 5 மாசம் வேதனை அனுபவிச்சு 235 நாடும் இந்த சுவிசேஷம் கடந்து போச்சு. இதுக்கு என்ன மருந்து? சீனாக்காரங்கன்னா இந்தியாவில் ஜெபம் பண்ற ஆளுங்க சீனாவுக்கு வாங்கப்பா ஃப்ரீயான பிளைட் டிக்கெட் எல்லாமே நாங்க சொல்லப்படுறோம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை பல நாடுகள் கேட்டது. அல்லேலூயா. பல நாடு ஜெபிக்கிற சனங்கள் எங்க ஏரியாக்கு வாங்க, எங்க ஏரியாக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எல்லா வேட அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது இந்தியாவுல தான் மரணம் குறைவு. என்ன சம்பவம்? இந்தியாவுல மரணம் குறைவு. என்ன சம்பவம்னா கிறிஸ்தவ நாடுல ஆடி பண்ணிக்கு கிறிஸ்தவ நாடுல ஏகப்பட்ட மரணம் வந்துச்சு. இந்தியாவுல கொரோனா மரணங்கள் கூடுதல் இல்லை. என்ன சம்பவம்? பக்தி உள்ள ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம கையை பிடிச்சு கேட்போம். பக்தி எவ்வளவு இருக்கு? முத பாத்துக்க பக்தி எவ்வளவு இருக்கு? ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிச்சிருக்காரா? அங்கீகரிச்சிருக்காரா இல்லையா? இந்தியாவில் இப்படி வராததுக்கு இந்தியாவில் குறைவான காரணம் என்ன சொன்னாங்க? அந்த லட்சத்துல கோடியில குறைவா இருந்தாலும் இருக்கிற விசுவாசிகள் உள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்றோம். பக்தி வைராக்கியம். என்ன வைராக்கியம்? பக்தி வைராக்கியம். 5ஆம் எக்காலத்துல கோடிகள் பாதாளத்துக்கு போயிடுச்சு. 6ஆம் எக்காலத்துல பெரிய கொடுமை சம்பவிக்க போகுது. என்ன சம்பவிக்க போகுது? 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த கொப்பிடத்தில் 4 கொம்புகள் இருந்து ஒரு சத்தம் தோன்றி 4 கொம்புகள். நல்லா கேட்கணும். 4 கொம்புகள் எது அப்படின்னு சொன்னா எசேக்கியேல் நீங்க வாசிக்கும் போது வீட்டுல போய் வாசிங்க. அதுல கழுகு முகம், காள முகம், சிங்க முகம், மனுஷ முகம் 4 முகத்தை எசேக்கியேல் காமிச்சிருக்கிறார். எசேக்கியேல் பரிசுத்தர் காமிச்சிருக்கிறார். பரிசுத்தர் கைப்படாத. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக அங்கிருந்து தன்னுடைய தூதன்மாரை அனுப்பி காமிக்கிறார். தூதன்மாரை அனுப்பி போ இந்த பேர் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 கொம்புகள் இருந்து ஒரு சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் எழுது. கீழ வாசிக்கலாம். எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி ஐபிரத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்கள் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அதையே சொல்றோம். இந்த தூதனை எங்க அடைச்சு வச்சிருக்காரு ஆண்டவர்? ஐபிரத் நதியை பெரிய ஒரு சமுத்திரத்தில் அடைச்சு வச்சிருக்காரு. இந்த சமுத்திரத்தில் அடைச்சதற்கு அவங்களை வெளியே கொண்டு வந்த ஒரு நேரத்தை 6ஆம் தூதனுடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதையே சொல்றோம். இந்த 6ஆம் தூதனுடைய காலத்துல வந்து பெரிய கொடுமைகள் உண்டு. அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கு. கடைசி என்று நம்ம தான் நிக்கிறோம். சொல்லுவோம் 250 கோடி ஜனங்கள் வேடுல இருக்கிறாங்க. 250 கோடி ஜனங்கள் காணாம போயிருவாங்க. சமுத்திரத்துல 3ல 1 காணாம போயிரும். பிளைட்ல 3 காணாம போயிரும். ட்ரெயின்ல 3 காணாம போயிரும். நாடுல 3ல 1 நாடு காணாம போயிரும். எங்க போகுது என்ன ஆகுதே தெரியாது. எல்லாமே முடிஞ்ச கதையா இருக்கும். அந்த 6ஆம் தூதன் ஒரு எக்கால சத்தத்துல ஒரு அலையில சொல்லுங்க. அந்த 6ஆம் தூதனுடைய எக்காலத்தில் தப்பிச்சு போறதுக்கு என்ன வழி? எத்தனை பேர் தப்பிச்சிருவோம்? கை தூக்குங்க. இன்னும் ஒரு கை நான் தப்பிச்சிருவேன். எனக்கு கை இருக்கு. 6ஆம் தூதனுடைய எக்காலம் 5ஆம் தூதனுடைய எக்காலம் வந்துருச்சு. 4ஆம் தூதனுடைய எக்காலம் எப்போ போறாங்க யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இந்த 4 கொம்புகளுக்கு சத்தம் வரும்போது அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 6ஆம் தூதனுடைய எக்காலத்தில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? 6ஆம் தூதனுடைய எக்காலம் 5ஆம் தூதனுடைய எக்காலம் வந்துருச்சு. 4ஆம் தூதனுடைய எக்காலம் எப்போ போறாங்க யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இந்த 4 கொம்புகளுக்கு சத்தம் வரும்போது அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 6ஆம் தூதனுடைய எக்காலத்தில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி?
500 250 கோடி ஜனங்களை 250 கோடி ஜனங்கள் காணாம போறாங்கன்னா 500 கோடி ஜனங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆளா நிக்கணும். அதுக்கு தான் நம்மளை வழி நடத்துறது அபிஷேகம். அல்லேலூயா. என்ன வழி நடத்தணும்? தேவனுடைய அபிஷேகம் நம்ம என்ன செய்யணும்? வழி நடத்தணும். அந்த அபிஷேகம் எங்க பண்ணும்போது யோவான் புத்தகம் 8:12 வாசிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு நல்ல கவனிங்க. 6ஆம் தூதன் எக்காலம் வரப்போகுது அப்படின்னு இன்னைக்கு சொல்றது, அடுத்த வாரம் வரக்கு சொல்றாங்க, அடுத்த மாசம் வரக்கு சொல்றாங்க. எப்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய வேலை இயேசு கிறிஸ்து சொல்லி தூதன்மார் அனுப்பி சொல்லி இயேசுவா சொல்லி அனுப்பிட்டே இருக்கு. ரெண்டாவது இங்க சொல்றாரு, அவெல்லாம் சொல்லிக்கிறாரு. மறுபடியும் வாசிப்போம். இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். உற்சாகம் ஒரு அளவு சொல்லுங்க. இந்த ஜீவ ஒளி அப்படிங்கிறத பார்க்கும்போது நல்லா கவனிங்க. மேல இருந்த ஆண்டவர் கீழே பார்க்க போது நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அவருடைய கண்ணுக்கு வெள்ளியாய் தெரியும். எப்படி தெரியுமா? வெள்ளியா வேற இருந்து கீழே கிறிஸ்து பார்க்கப்படும் போது நம்ம மேல இருக்கிற அபிஷேகமானது வெள்ளியாய் அவருக்கு பிரகாசிக்கப்படும் போது இந்த வெள்ளியாய் இருக்கிற ஜனங்களை வந்து என்ன செய்வதில்லை கத்தர் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லையே சொல்லுமா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அபிஷேகம் பெறாதவங்களாம் கை கொடுங்க. தைரியமா சொல்லுங்க. அபிஷேகம் நான் பெறல அப்படின்னா கை கொடுக்கணும். நான் அபிஷேகம் பெறல அப்படின்னா தைரியமா கை கொடுங்க. ஆசிரியர் நம்மளோட மாதிரி பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கை கொடுக்காம இருக்கிறாரு. உங்களுக்கு இப்ப அபிஷேகம் தேவை. என்ன தேவை? பரலோகத்துக்கு ஏறி போனா என்ன வேணும்? நம்ம சொல்லுவோம். ஆமா, அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. அதுக்கு இன்னொரு ஆதாரம் நமக்கு உண்டு. என்ன ஆதாரம் உண்டு? 1 யோவான் புத்தகம் 2ல கடைசி 3 வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2ல கடைசி. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எஸ். மேல இருந்து கிறிஸ்து நம்மை பார்க்கப்படும் போது நம்ம ஜொலிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஜொலிக்கணும். மேல இருந்து இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கப்படும் போது நம்ம கீழே தேசம் பிரகாசிக்கணும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். நீங்க நம்ம எந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம்? புரணி பேசுறது ஒரு அபிஷேகம் இருக்கு, பொய் சொல்றது அபிஷேகம் இருக்கு, ஊர்க்கார உலகாக்கார நாட்டுக்கார வீட்டுக்கார எல்லாம் பேசுறது ஒவ்வொரு அபிஷேகம் ஒவ்வொரு ஆதிய பிசாசு வச்சிருக்கான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கப்பட போது, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள அபிஷேகம் என்னன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது அல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். அப்படினா என்ன புரிஞ்சா? ஒரு நேரம் படிக்கணும். சொல்றேன் ரைட். ஒரு நேரம் தடுமாறி கடந்து ரைட் வாசிங்க. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க வேண்டியது அல்ல. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்க. எஸ். சகலத்தையும் குறித்து. பிரஷர் கூடுச்சுனா என்ன பிரஷர்? ஹை பிரஷர். குறைஞ்சா சுகர் கூடுச்சுனா ஹை சுகர். சுகர் கூடுனா ஹை சுகர். அப்படிதானே? 80 800 வந்துருச்சு, 800 900 வந்துருச்சு. ஹை சுகர். குறைஞ்சா லோ சுகர். அப்படிதானே? மேலையும் போகக்கூடாது, கீழே கூடாது, நார்மலா கத்தர் வச்சிருக்கிறாரு. கத்தர் எப்படி வச்சிருக்காரு? நார்மலா. மேலையும் போகக்கூடாது, கீழே நார்மல். சுகர் கூடிருச்சு, இப்படி தூக்க ஆஸ்பத்திரி ஓடுது. பிரஷர் கூடிருச்சு, தூக்கு முகமடா வீங்கிருச்சு. கொரோனா வரும்போது ஒண்ணுமே உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. வீட்டுல உட்காந்து சாப்பாடு, வேலைக்கு போல இல்ல. கொரோனா இருக்கும்போது வீட்டுல தான் சாப்பாடு. வெளியே வந்துடாதா? வெளியே வந்துடாம லாக் பண்ணிட்டு அங்க கதவை அடைச்சு பூட்டி வச்சு வெளியே வந்துடா கொரோனா பிடிச்சிக்கும். நான் கொரோனா ஒரு நாள் கூட நான் வீட்டுல இருக்கல. என்னுடைய ஊழியத்தை கரெக்டா செஞ்சேன். அல்லேலூயா சொல்லுவோம். வேற வந்து நின்றுட்டாங்க மூலமா எனக்கு நீ ஞானசானம் கொடுத்தாலே கொடுக்கும். பெரிய ஒரு ஆத்துல ஒண்ணு தூக்கி ஞானசானம் கொடுத்து போயிட்டு சொல்லி அவங்க பெருகுதான் கொடுத்து அனுப்பிட்டு கொரோனாவில் நிறைய ஊழியத்தை கதை செஞ்சாரு. ஒரு ஸ்டடி பைபிள் ஸ்டடி நடத்த கிருபை செஞ்சாரு. அப்புறம் ஒரு 3 டைம் ப்ரேயர் நடத்துறதுக்கு நிறைய யூத்துகளை கொடுத்தாரு. செவ்வரம் கதை பெரிய கதை செஞ்சாரு. அது போட்டு கத்தோடு நாம மேம்படுவதாக அந்த அபிஷேகமானது சகலத்தை குறித்து உங்களுக்கு என்ன செய்யுது? போதிக்குது. சத்தியமா இருக்குது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். அது உங்களுக்கு போதித்தபடியே கிறிஸ்து உங்கள் என்ன செய்யணும்? இந்த 6ஆம் தூதன் எக்காலத்துல நம்ம
வரும்போது இந்த அபிஷேகமானது தேவனுடைய பார்வைக்கு ஜொலிக்கணும். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு என்ன செய்யணும்? ஜொலிக்கணும். ஆமென். நம்ம அபிஷேகத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மட்டும் முன்னாடி காட்டணும். ஒரு அபிஷேகத்தை ஆண்டவருக்கு மட்டும் காட்டணும். ஆண்டவருக்கு மட்டும் காட்டணும். அந்த மாதிரி இந்த அபிஷேகம் இறங்கும் போது பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல போட்டா டகாடமான கீழே விடுவாங்க. அதெல்லாம் நிறைய காரியம் இருக்கு. நான் ஒரு பஸ்ல உட்காந்து ஜெபிச்சுட்டு போய்கிட்டு போது திடீர்னு பஸ்ல உட்காந்து இறங்கிட்டாரு. என்ன இறங்கிட்டாரு? இறங்கினாலும் கிட்ட ஒரு எல்லாரும் பட்டையாச்சு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் தூக்கி போராடி டபக்கு நினைச்சு நான் படி சோதனை போட்டுருக்கேன். சைடுல உட்காந்து ஆமையானவர் ஏன் மேல இறங்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஆவிய மேல எங்க டம்முல கீழே உட்காந்தாங்க. நான் உட்காந்து சோதனை தெரிஞ்சு கத்திரி கத்திரி நடத்திட்டு கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரையும் வந்து கிட்ட பாக்குறாங்க. 2 பேரும் கிட்ட போது நான் ஒண்ணு பாக்குறேன். நான் வந்து சோதனை நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஜொலிக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியோட கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுல சொல்லுவா யார் கையில ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர் கிறிஸ்துவுக்கு நேராக நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. யாருக்கு நேராக நடத்துவாரு? கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவார். அது ஒரு ஆதாரம் இருக்கு. யோவான் புத்தகம் 16:13 வாசிக்கலாம். 16:13 எல்லாரும் சொல்லுவோம். கோத்துல கூட சத்தியம் கிடையாது. கோத்துல சத்தியம். உண்மையா கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நிக்கிற மனைவிகள் மட்டும் சத்தியத்தில் நடத்துறோம். மட்டும் கை தூக்குங்க. நான் என் கணவனுக்கு உண்மையா இருக்கேன் அப்படின்னு கை தூக்குங்க. கை தூக்க கணவனுக்கு உண்மையா இருக்கிற மனைவிகள் கை தூக்கல. மனைவிக்கு உண்மையா இருக்கிற கணவன் கை தூக்குங்க. ஒரு கை தூக்குது. இந்த தாத்தா கை தாத்தா ஒரு கை தூக்கு. எல்லாம் நிக்கிறோம். 500 கோடி ஜனங்கள் இருப்போமா? 250 கோடி ஜனங்கள் இருப்போமா? 250 கோடி ஜனங்கள் காணாம போயிடுமா? 500 கோடி ஜனங்கள பிரகாசமான பிள்ளை அனுப்புமா? யோசனை பண்ணுவோம். எதனால உலகம் கெட்டு போய் நிக்கி? ஒரு பெரிய மொபைல் இருக்கு. அந்த மொபைலை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்செட் இருக்கு. அது எல்லாமே ஆம்பளை துணிலாம் போட்டா பொம்பளை துணிலாம் எல்லா கன்றாவையும் அது இருக்கு. அது இருக்கு. இதைதான் நீங்க பாக்கல வச்சுட்டு காலேஜுக்கு போய் காலேஜுக்கு முன்னாடி காலேஜுக்கு எல்லாம் கட்சிக்கு பிடிச்சிட்டு போவாங்க. இல்லைன்னா நான் காலேஜுக்கு போவேன். அதான் காலேஜ் நடக்குது. நான் காலேஜ் கெட்டு குட்டிச்சுனா போய் நிக்கிற லோகத்துல வேதம் நமக்கு தெளிவா சொல்றாரு. என்ன சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துகளும் உடனே சொல்லுவாங்க. சகல சத்தியத்துகளும் நீ தெரியாத மறைபொருளை உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பா. நீ காணாத ரகசியங்களை பைபிள்ல கூட காணப்படும். நீ கேட்காத ரகசியங்களை கேட்காத மறைபொருளை தேவன் உனக்கு புட்டு புட்டு ஆக்கி கொடுக்கிறார். சகல சத்தியத்துகளும் உங்களை நடத்துவார். சுயமாய் பேசாமல் சுயம் சுயத்தை உடைச்சிருவார். சுயம் உடைக்கப்படணும். நிறைய சுயத்துல நிறைய விசுவாசி இருக்காங்க. நிறைய சுயத்துல நிறைய விசுவாசி இருக்காங்க. ஆத்திரம் சோதரம் ஆமென் சாப்பிடுறோம் முடிஞ்சிச்சு. ஆத்திரம் பசிக்குது. சோத்திரம் சோறு முன்னாடி வந்துருச்சு. அதை செலவு கூட பண்ணாம ஒரே விழுங்கிட்டு ஒரே ஓட்டம். இப்படிதான் இன்னைக்கு விசுவாசியோட ஓட்டங்கள் இருக்கு. இப்படிதான் விசுவாசி செபம் ஆத்திரம் சோத்திரம் ஆமென் சாப்பிடுற முடிஞ்சு போச்சு. அப்படியே முடிஞ்சு கம்பெனி கூட படுத்து கதை முடிஞ்சிச்சு. காலை எந்திக்கும் எந்திக்க முடியல. அதை செபம் பண்ணுங்க. சோத்திரம் நல்லா கவனிங்க. வேதம் இன்னைக்கு நம்மளை எங்கெல்லாம் எப்படி ஐயா என்ன சொல்றாரு? இது முன்னாடி பாஸ்டர் சொல்றாரு. பாஸ்டர் வேதம் என்ன சொல்றோ அதைத்தான் நான் செய்வேன். ரைட். அவருக்கு பாஸ்டர் கேட்கணும் பெரிய சந்தோஷம். இந்த மனுஷனாவது வேதத்தில் நினைச்சு நிற்கிறாரே அப்படின்னு. வீட்டுக்குள்ள போனோன்னா அவர் ஒரு நாள் வீடு செஞ்சு போனார். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க அப்படி உள்ள சபையோடு வீட்டுக்குள்ள போனோன்னா பாஸ்டர் வேதம் பாஸ்டர் இருக்காரு அப்படின்னா தெரியாது. பாஸ்டர் வந்தாரு உள்ள உட்காந்துருக்காங்கன்னா வேதம் பாஸ்டர் தீ கொண்டுவோம் அப்படின்னு. வேதம் சொல்லும் போதுதான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன நடக்குது போது கொண்டாடி பேர் கொண்டாடி பேரு வேதம் பாஸ்டர் இருக்கிற டீ கொண்டு வா அப்படின்னா பாஸ்டர் உடைச்சிட்டாரு. பாஸ்டர் கொண்டாடி பேரு வேதம் வச்சு வேதமே இல்லாம வேதம் சொன்னா வெளிச்சமே இல்லாம இருந்தா உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அங்க எழுந்துச்சு. நான் சொல்லாத காரணம்னா வேதம் தெளிவா இருக்கிறது. அவர் சுயமாய் பேசாமல் ஒரு இடத்துல சுயமா பேச மாட்டாரு. வரப்போறாங்க வாசிங்க. வரப்போற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். பின்னாடி நடக்க போற முன்னமே சொல்ற ஒரே தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பின்னாடி நடக்க போற முன்னமே சொல்ற ஒரே தெய்வம். அந்த ஒளிதான் இந்த உலகமெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். பின்னாடி நடக்க போற முன்னமே சொல்லிக் கொடுத்து பின்னாடி நடக்க போற நாளைக்கு நடக்க இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பல ரகசியங்கள் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன் சொன்னாரு. இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்ததுனால யாரும் மகிமைப்படுறா? கீழே கிறிஸ்துவுடைய ரகசியங்களை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய ரகசியங்களை எடுத்து
பரிசுத்தாவின் முழு திட்டமா இருக்கு, முழு தெளிவா இருக்குன்னு சொன்னா 1 Corinthians 2:10 வாசிக்கலாம். நல்ல சிந்திக்கணும். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் என்ன ஆழம் வேணும் நமக்கு? நீங்க என்ன ஆழம் வேணும்? புருஷனுடைய ஆழத்தை, இதயத்தின் ஆழத்தை கண்டுபிடிச்ச மனைவிமார் கை தூங்க. ஒரு கை. கொண்டாட்டுடைய இருந்த கை, இருபத்தி நாலு கண்டுபிடிச்ச கை தூங்க. கேட்டு வரக்கூடாது, கேட்கும்போதே வந்துருக்கேன். யோசிச்சு எந்த இடத்துல கீழே விழுந்தோம், எந்த இடத்துல எரிச்சு நிற்கிறோம், எந்த யோசனை பண்ண நம்ம இதுல ஒரே குடும்பத்துல வாழ்றீங்க, ஒரே குடும்பத்துல வாழ்றீங்க. நீங்க தான் சாப்பாடு கொடுத்தீங்க, நீங்க தான் வாங்கி சாப்பிடுறீங்க. கொண்டாட்டியோட இருபது ஆழம், புருஷனோட இவ்வளவு ஆழம், இது வரைக்கும் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க எந்த ஆழத்தை கண்டுபிடிக்க போறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சுக்கணும், பக்கத்துல கைப்பிடிச்சுக்கணும். உன்னை பார்க்கும் போது சொல்லு, உன்னை பார்க்கும் போது பாவமா இருக்கு, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. எப்படின்னா கடைசி காலத்துல எப்படின்னு தெரியாது. சொல்லுவோம், உமக்கு பிரியமானதை செய்ய தேவனுடைய ஆழத்தை நல்லா பிடிச்சு எடுக்குன்னு சொன்னா காலையில 10 அதிகாரம் பைபிள் வாசிக்கணும், சாயங்காலம் 10 அதிகாரம் பைபிள் வாசிக்கணும். கொஞ்சம் நாக்க கட்டுப்படுத்தணும். என்னத்தை கட்டுப்படுத்தணும்? ஆமா, அதனாலதான் நாக்கு வெளியே வரவிடாதபடி ஆண்டவர் நாக்க உள்ள லாக் பண்ணி கம்பி வச்சு கெட்டி, கீழே செங்கல் சிமெண்ட்லாம் போட்டு நல்லா லாக் பண்ணி காங்கிரீட்லாம் உள்ள பார்த்து வெளியே வர மாதிரி பண்ண வச்சு அதுக்கு மேலேயே உதட்ட வச்சு மூடி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? இதை மீறிதான் நாக்கு வெளியே வருது. ஐயோ, நாக்கு வெளியே வந்தா அது அநீதி நிறைஞ்ச உலகம். என்ன உலகம்? அநீதி நிறைஞ்ச உலகம். யாக்கோபு 3 அதிகாரத்தை வாசிங்கன்னா நாக்கை குறிச்சு யாக்கோபு பின்னிருக்காரு, சரியா பின்னி விட்டுருக்காரு நாக்கு குறிச்சு. இப்படி நம்ம நாக்கை வச்சு அதெல்லாம் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் தேவனுடைய ஆழங்கள் நமக்கு வெளிப்படும். இல்லையா? சொல்லுவோம், நாவுக்கு பேர் எல்லாரும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எல்லாரும் சொல்லுவேன். நாக்கு உள்ளவங்களா சொல்லுவோம். நாக்கு நெருப்பு, நாக்கு பேருதான் நெருப்பு. நல்லா சொன்னீங்க. சம்சாரம் அதுக்கு பேரு கிளம்ப சொல்லுவோம். நல்ல பேரு, நல்ல பேரு. சம்சாரத்துக்கு பேரு நான் முன்னாடி அடிக்கடி சொல்லி அடி மின்சாரம் அப்படின்னு அடி மின்சாரம். ஐயோ, கேவலப்படுத்தாதுங்க அப்படின்னு. ஆனா நீ மின்சாரம் தானே அப்படின்னு ஒரு ஐயா வாசல் நிக்கிறாரு. அது என்ன பாஸ் என்ன நினைக்க அப்படின்னு பிரஷர் உள்ள இருக்கு அப்படின்னாரு. சொன்னாரு, ஏதோ கேட்டு திருப்பி போயிட்டு என்ன பாஸ் பிரஷர் உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பிரஷர்ல போயிட்டு இருக்காரோ அப்படின்னு போடவே ஒரு கால் கேட்டு போட மறுபடியும் குடுக்குன்னு ஓடியாரு. பாஸ் என்ன சொன்னீங்க அப்படின்னு? என்ன பிரஷர் அப்படின்னு? கொண்டாடி பேரு பிரஷரா? கொண்டாடி பேரு கொண்டாடி உள்ள இருக்காச்சு பாஸ் மூலமா விவரமா சொல்ல வேண்டியது அப்படின்னா சரி நீ
புரிஞ்சுக்கணும் நினைச்சேன் அப்படின்னு. நீ புரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் உள்ளது இருக்கு, ப்ரெஷர் உள்ளது இருக்கு. நிறைய வீட்டுல அதனால குக்கர் சொல்லலாம் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையா இருக்கும்போது வேற தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆழங்களை வசிக்கும். ஆழங்களை எழுதுகிறாரு. ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்கு தான் இன்னைக்கு ஒரு விசுவாசி இறங்கணும். விசுவாசி எல்லாம் இறங்கிட்டாங்க, விசுவாசி எல்லாம் இறங்கல. அது எங்க போக முடியாது. விசுவாசி தான் ஆழத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. என்ன விசுவாசி தான் ஆழத்துக்குள்ள இறங்கி ஆழமா செட்டா போயிட்டாங்க. விசுவாசிகள் உள்ள போகணும்னா அது கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவாரு. கர்த்தர் தான் செய்வாரு, யுத்தம் பண்ணுவாரு. அது ஆழங்களை வெளிப்படுத்துவார். கிளவாசி வார்த்தை வசனம். மனுஷனுள்ள ஆவியை நீ மனுஷனுக்குரிய அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவி அண்டி ஒருவரும் தேவனுடைய ரகசியங்களை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதை சொல்லுவோமே, தேவனுடைய ஆழம் அண்டி தேவனுடைய ரகசியங்களை ஒருவரும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ், சாரி நர்சிங் காலேஜ்ல ஹெச்ஓடி இருக்காங்கல்ல, மேல ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க அங்குள்ள விசுவாசி பிள்ளைகள், அந்த விசுவாசி பிள்ளைகள் இங்க அந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்கள் கிடைக்கிறது என்னத்தையாவது சொல்லி அவங்க போட்டு இது குழப்பறது. அப்போ ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு டீம் விசுவாசிக்கு 2 காலம் கட்டாயி போச்சு. காலம் கட்டானோம்னா அப்ப 2 கட்ட காலம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. 2 கட்ட காலம் செஞ்சு கொண்டு வந்தோடனே அந்த கட்ட காலம் மாட்டணும். கட்ட காலம் மாட்டப்படும் போது கட்ட காலம் மாட்டினா ஒரு காலம் ஒரு இன்ச்சு வளரணும். அப்ப என்ன கட்ட காலம் செஞ்சது சார் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்ப 1 இன்ச்சு வளரணும் அப்படின்னா உடனே இந்த ஹெச்ஓடி குரூப் ராஜா விசுவாசி கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ண நாடகம் அர்ப்பணம் செய்யறாரு. உலகமெல்லாம் சொல்லிட்டு தரீங்களே, உலகமா சொல்லி தரீங்க, எங்க ஜெபம் பண்ண. அப்ப அதுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நாங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்தா இனி நீங்க இயேசுவை தவிர வேற ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அப்படி அற்புதம் நடந்துச்சுன்னா அதை தவிர நான் வேற ஒன்றும் செய்யல, இயேசுவை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்னு சார். அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது 2வது நாள் நடக்கல. 2வது நாள் வந்து என்ன நம்ம ஆண்டவர் ஒண்ணு செய்யலையா அப்படின்னு அதை சொல்லிக்கிறது. சார் நாங்க ஜெபம் பண்ணாம நடக்கல. அப்ப என்ன சொல்லுது, இனி ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. சரி ஆண்டு எல்லாத்தையும் ஆண்டரே இது ஒரு பெரிய யுத்த காலம், இங்க நீங்க உங்க மறைப்பதை வெளிப்படுத்து, நீங்க யாருமே வெளிப்படுத்துன்னு சொன்னோம்னா உடனே ஆண்டவர் ரைட்டு ஓகே அப்படின்னு 3ஆவது நாள் கட்டாகாலம் வந்து வை அப்படின்னு கட்டாகாலம் இருக்கும்போது அந்த 2 இன்ச்சு நீட்டி கொடுத்தாரு. அலையில சொல்றோம் 1 இன்ச்சு தான் வேணும், 2 இன்ச்சு காலை நீட்டி கொடுத்தாரு. நீட்டி கொடுத்தா அன்னைக்கு அந்த ஹெச்ஓடி வாயில இயேசு உட்கார்ந்தாரு. இன்னொரு அலையில சொல்லுவோம் பேசுறேன் அந்த சகோதரி அங்கிள் அவர் இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை மட்டும் தான் முதல்ல சொல்லிக்கிட்டாரு, வேற ஒண்ணுமே வாயில வரல. நீங்க பேசுறதா கல்லு பேசுமா, அல்ல சொல்லுவோம் கல்லு பேசுமா, கல்லு பேசுமா. ஆமா அப்படி இருக்கப்படும்போது பரிசுத்த சிலரே அந்த 11வது வாசிமா மனுஷனுடைய ஆவியந்தி மனுஷனுக்குரிய அறிவால் அப்படி போல தேவனுடைய ஆவியந்தி ஒருவனும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி அண்டி பரிசுத்தாவியுடைய ஆவி அண்டி ஒருவரும் தேவனுடைய ரகசியங்களை என்ன செய்யாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த 6ஆம் தூதனுடைய எக்காலத்துல நம்ம தப்பிச்சு போறோம்னு சொன்னா இனி நம்ம ரகசியங்களை என்ன செய்யணும், பைபிள்ல கண்டுபிடிக்கணும். தெரியாத நீங்க பாசமார கொடுக்காதனா ரகசியம் எல்லா பாசமார கரெக்டா சொல்லி கொடுத்துருவாங்க. பாசமார கத்தரால் நடத்தப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் அப்படியே கரெக்டா சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம அதை கேட்டு பலனடைஞ்சு கொண்ட ஒரு நேரத்துல நம்ம நிக்கப்படும் போது மட்டும்தான் தேவன் நமக்கு விசேஷமான காரியம் நமக்கு செஞ்சு விடுவார். இப்ப வெளிப்படுத்தல் 9:11 வாசிப்போம். 13 அடுத்த வசனம். அப்பொழுது மனுஷரில் கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும் நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தப்பட்டு கடந்த மார்ச்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் 1 வருஷம் ஸ்டேட் பஸ் ஓடல. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா அப்படி இருக்கும்போது 6ஆம் தூதன் எக்கால ஊதப்படும் போது லோகத்துல பௌதி மாற்றப்படும். பௌதி என்ன செய்யப்படும், மாற்றப்படும். 3ல ஒரு பங்கு காணாம போகும். இந்த கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. தெரியும் கண்ணெல்லாம் உள்ள போய் வெளியே வருது. அப்படிலாம் பார்க்கறது பாவமா இருக்கு. ஏன்னா 6ஆம் தூதன் எக்காலத்துல ஒரு விசுவாசி மாட்டிக்கொள்ள கூடாது. 6ஆம் தூதன் எக்காலத்துல ஒரு விசுவாசி எல்லாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ராஜ்யத்துக்கு ஏறி போகிற பரலோக ராஜ்யத்துக்கு சொந்த வீட்டுக்கு ஏறி போற பிள்ளைகளா நம்மளோட ஆத்மா மனுஷனும் உறுதிப்படுத்தணும். ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தணும். ஆத்மாவை கர்த்தருக்கு நேரா வழி நடத்தணும். ஆத்மாவை கர்த்தருக்கு நேரா வழி நடத்தப்படும் போது மட்டும்தான்
பரிசுத்தாவுடைய ஆளுகை, பரிசுத்தாவுடைய திட்டம், பரிசுத்தாவுடைய வழிநடத்தல், பரிசுத்தாவுடைய ஆளுகைக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளுடைய சிறையிருப்பை தேவன் தேசத்திலிருந்து மாற்றி கொடுப்பார். இல்லையா சொல்லுவோம்? சொல்லுவோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? புரிஞ்சவெல்லாம் கை தூக்குங்க. புரிஞ்சவெல்லாம் கை தூக்குங்க. புரியலன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம், தைரியமா கேட்கலாம். நாங்க ஒரு ஆன்சர் சொல்லிடுவோம். புரிஞ்சிருக்கு, புரியலன்னா புரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேளுங்க. உட்கார்ந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து போலாம். நரகத்துல போய் நமக்கு டிராக்ஸ்கள் கிடைக்காது, சுவிசேஷங்கள் கிடைக்காது, அங்கவே பைபிள் கிடைக்காது, அங்கவே இயேசுன்னு சொல்லவும் முடியாது. அது இப்பவே நமக்கு இருந்து அதை கரெக்ட் பண்ணி போயிட்டோம்னு சொன்னா எல்லாமே நமக்கு தெளிவாக கத்தர் மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அரபு நாட்டுல பனிக்கட்டி நிறைஞ்ச ஒரு நாட்டுல 7 ஊழியக்காரங்களை கொடுத்து கொண்டு போய் இவங்களை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மறுதலிச்சாங்கன்னு சொன்னா மறுதலிக்கிறனா கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பனிக்கட்டில கட்டி போட்டாங்க. நடந்த சம்பவம், நேச்சர் நடந்த சம்பவம். பனிக்கட்டில கட்டி போட்டாங்க. கட்டி போட்ட உடனே சம்பவம் இருந்துச்சு. அப்ப பனிக்கட்டில கட்டி போட்டுக்கும் போது 7 பேரும் கட்டி அவங்க பனிக்கட்டில இருக்கும்போது அதுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டுருக்காங்க. அந்த செக்யூரிட்டி போட்டு இவங்களை யாராவது மறுதலிச்சு வந்தாங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனை அனுப்பி அப்படிங்கும்போது 7 பேரும் ட்ரெஸ் இல்லாத நிலைமையில பனிக்கட்டில அப்படி நிற்கிறாங்க. அதுல இந்த செக்யூரிட்டி உட்கார்ந்து தீய வச்சு பாத்துக்கிட்டா யாரா பதிலிக்காங்க. திடீர்னு மேல பார்க்கும்போது 7 தூதர்கள் 7 கிரீடத்தோட மேல இறங்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 7 தூதர்கள் 7 கிரீடத்தோட எங்க இறங்கி இருக்காங்க? மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. மேல இறங்கும்போது அதுல ஒரு தூதன் மட்டும் என்ன செய்றாரு? மேல ஏறாரு, கீழே இறங்குறாரு. மேல ஏறாரு, கீழே இறங்குறாரு. இது யார் பாத்துக்கா? தீய போட்டு உட்கார்ந்த செக்யூரிட்டி பாத்துட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பலமாத அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது செக்யூரிட்டி பாத்துட்டு இருக்கும்போது இவன் மிரண்டு போயிட்டான். என்னடா மரிக்க போற நேரத்துல சின்ன பிள்ளை வெளியே ஓடுற பாருங்க, வண்டியை போய்கிட்டு மரிக்க போற நேரத்துல ஒரு கிரீடத்தோட ஒரு தெய்வம் பிள்ளை ஒரு தூதன்மார் வந்து மரிக்கிற ஜீவனுக்கு கிரீடத்தை பிடிச்சி தூக்கிட்டு போறது ஒரு தெய்வம் அப்படி சொல்லும்போது இந்த ஏறி இறங்கி விட்டார ஒரு தூதன். அப்ப ஒரு தூதன் அதுல வந்து ஒரு ஊழியக்காரன் நான் கிறிஸ்துவ மறுதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த மனுஷன் என் ட்ரெஸ் கூட நான் கிறிஸ்துவ மறுதலிக்க சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கினேன். இந்த மனுஷன் என்ன செஞ்சாருமா? செக்யூரிட்டி அவன் அந்த இடத்துல இருந்து செக்யூரிட்டி நின்றுட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். யார் நின்றுட்டான்? செக்யூரிட்டி நின்றுட்டான். இந்த ஊழியக்காரன் இடத்துல நின்று மறித்து கர்த்தர் அவனுடைய ஜீவ கிரீடத்தை கொடுத்து பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சிந்திப்போம். இந்த காலத்துல இப்படி நடந்துக்கிற நேரத்துல 6வது எக்காலம் ஊதப்படப்படும் போது நம்ம நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது 10:6 வெளிப்படுத்தல 10:6 வாசிப்போம். இனி காலம் செல்லாது. காலம் செல்லாது. 500 ரூபாய் செல்லாம போச்சு, 1000 ரூபாய் செல்லாம போச்சு. நிறைய பேருக்கு அட்டாக் வந்துருச்சு. இங்க எத்தனை பேருக்கு அட்டாக் வந்துச்சு? நிறைய பேர் ஆஸ்பத்திரியில அட்டாக்ல இருந்திருக்காங்க. 500 1000 செல்லாம போறது அட்டாக்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க. வெளியே வரல. இப்போ உள்ள அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் அவர்களை கொடுறது என்னென்ன வழியை அம்மோடு செஞ்சுட்டு இருக்கான். ராஜஸ்தான்ல 101 ரூபாய் பெட்ரோல் ஒரு லிட்டர். ராஜஸ்தான்ல 101 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல். மார்க்கெட்டுல போனீங்க விலைவாசி கட்ட கொடுத்தா நீங்க கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொண்டு போவாங்க. மார்க்கெட்னா பெட்ரோல் டீசல் விலைவாசி ஏறும் போது எல்லாமே விலைவாசி ஏறதான் செய்யும். அதான் முக்கியம். பெட்ரோல் டீசல் விலைவாசி ஏறும் போது எல்லாமே விலைவாசிகள் ஏறும். 500 1000 செல்லாம போகும்போது வேர்ல்டுல எல்லா இருதயமும் உடைஞ்சு போச்சு. எல்லாம் போச்சா? மாத்தியாச்சா? அப்பதான் ஜீவனே வந்துச்சு. ஜீவன் போயிடுச்சா? நிறைய பேருக்கு மூச்சு போய் நின்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எங்க ஊர்ல ஒரு பெரிய பாலத்துக்கு அடியில பெரிய மூட்டையில கிடக்கு ஒரு 500 ரூபாய் கட்டு. பெரிய மூட்டையில 500 ரூபாய் மட்டும் அப்படி கிடக்கு. டெட் பாடி மாதிரி கிடக்கு. பாலாது வாங்கணும் உள்ள பார்த்தா 500 ரூபாய் நல்ல நோட்டு தான் செல்லாத. ஆனா மாறி ஈரோடுக்கு ஒருத்தர் கொடுக்கல. ஈரோடுக்கு ஒருத்தருமே சட்டங்கள் அழுகிறாங்க இல்லையா? தாத்தா போயிட்டே அப்படின்னு அது ஈரோடுக்கு ஒரு சுடுதண்ணி கொடுக்க மாட்டோம். ஒரு சுடுதண்ணி கொடுக்க மாட்டோம். ஒரு சாப்பாடு ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. செத்து தோற அப்படின்னு சொல்லிட்டு செத்தப்பட உட்காந்து அழுகுது. போயிட்டு ஏன் போயிட்டா நீ போதே கை எந்திரிச்சு வாராட்டா மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டாருன்னா கதையாகி போச்சு. எந்திரிச்சு வந்துட்டாருன்னா அப்படி போனது அப்படி போயிடுவாங்க. மறுபடியும் எந்திரிச்சு இருந்தாரு. அப்போ அதுக்குன்னு சொல்லி அழுகிற ஆளுங்க கூட்டம் நினைச்சது உண்டு. அதுக்குள்ள அழுகிற கூட்டம் உண்டு. அது சிந்திப்போம். வேறு இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது.
இந்த பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் வீட்டாரே உனக்கு சத்துருவா மாறுவாங்க. சொல்லுங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவா மாறுவாங்க. இப்படி உள்ள காலத்துல தான் நம்ம வண்டி ஓடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா காலம் நினைச்சியாரு எல்லாம் போயிட்டாரு அப்படின்னு எந்த கொண்டாடி சொல்லிட்டாருங்க. என் கொண்டாடி செல்லாம போயிட்டா சொல்லி வைக்கிறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ராஜ்யத்தை கெட்டணும். அல்லேலூயா. ராஜ்யத்தை கெட்டணும். பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை வராத நாடுகள் கிடையாது, பிரச்சனை வராத இடங்கள் கிடையாது. கோயம்புத்தூர் பட்டணத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் சொல்லி தரேன். ஆர்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பொம்பளையா போய் இந்த பாஷனை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நேரம் அனுப்புறோம். சபையை கெடுக்கிறது, நேர சபையை கெடுக்கிறான் அனுப்புறோம். கேட்கும் போது அதை சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப அதனால அப்படி ஒரு பிரச்சனை வச்சதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அவங்களை கடைசி விசாரிக்கப்படும் போது இந்த ஆள் இப்படி செஞ்சு நான் அனுப்புனார், இந்த ஆள் கூட கொடுத்து நான் அனுப்புனார். அப்படி கேட்கும்போது அப்புறம் அது யுத்தம் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. யார் நடத்திக்கிட்டு இருக்கா? யுத்தம் கர்த்தர். இப்படி எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு நிறைய வழிய சத்துருவை என்ன செஞ்சிருக்கான்? எழுப்பிக்கிட்டு அப்படி இருக்கப்படும் போது நம்மள பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வர ஒரு திட்டத்தை வைக்கும் போது நம்ம அதை எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நமக்கு முன்னாடி நிற்கிறவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. யாரு? ஜீவன் உள்ளவர். ஜீவிக்கிறவர், நேற்று மீண்டும் நாளைக்கும் ஜீவிக்கிற ஒரு தெய்வமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இந்த காலம் செல்லாது. ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடியே 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே எக்கால ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். 6ஆம் தூதனை இருந்துட்டோம்னா 7ஆம் தூதன் நமக்கு 7ஆம் தூதனை பார்த்தா அப்படி பிரச்சனை அவசியமே கிடையாது. 7ஆம் தூதன் நீட்டா ஓடி போகணும். 6ஆம் தூதன் முடிச்சுன்னா அதான பெரிய போல, அதான பெரிய மரண தூதர்கள், மரண சத்துருக்கள். அந்த மரண சத்துருக்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா 7ஆம் தூதன் தான் ரகசிய வருகை ஆண்டவர் பகிரங்கமான வருகையில வந்துடுறாரு. பயங்கரமான வருகை வரும்போது நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை செட்டப்பா கொண்டு போய் நடத்திக்கிறாங்க. எதுல இருக்கு நம்பிக்கை இருக்கு? அதை சொல்லுவோம். 6ஆம் தூதன் நம்ம நம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கையில தாயை ஒத்துக்குவோம். அங்கே நான் ஜெயிக்கிறோம். 6ஆம் தூதனை கல்ல நம்பிச்சிருக்கோம். பெண்கள் பக்கத்தில் ஒரு கை தூக்கல. சோத்திரம். முதலையாவது நம்ம மசாலா அரைச்சிட்டு இருந்தோம், அதனால கை வச்சுன்னு சொல்றோம். இப்ப அது கிடையாது. குக்கர், வாஷிங் மிஷின். அதனாலதான் பெண்களுக்கு நிறைய சுகர் பிரஷர் ஏறி பண்ணிச்சு. ஆண்கள் வேலைக்கு போறாங்க. ஆண்கள் எங்கிட்டாவது உழைச்சு வராங்களா இல்லையா? ஆண்கள் வேலைக்கு போய் உழைச்சிட்டு வராங்க. அவங்க வேலைக்கு எங்கேயாவது ஒரு குப்பாவில் வந்துடும், ஒரு கிணத்துல வந்துடும், எங்கேயாவது போய் வண்டி ஓட்டி எங்கேயாவது முடியல பண்ணிட்டு வர்றாங்க. பெண்கள் வீட்டுல உட்கார்ந்துட்டு ஊருக்கால உலகெல்லாம் பேசி ஏன் அங்க வந்து உட்காரு, அவன் வீட்டுல அது நடந்துட்டு இதை வீட்டுல எது நடக்குது. அந்த நேரத்துல நம்ம உட்காந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா வீட்டுல பரிசுத்தாவியானவர் இறங்கி ஏறி போயிடுவார். கடைசி காலம் கடைசி காலம் ஒரு காலம் மட்டும் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு கீழே பூமியில எத்தனை வருஷம் வரைக்கும் வாங்க நல்லவே கேட்பாரு. 80, 90, 100 வயசு செஞ்சு கழிச்சுட்டு வந்துட்டாங்க. 100 வயசு வரைக்கும் உனக்கு சாப்பாடுல என்ன குறை வச்சுட்டாரு? ஒண்ணுமே குறை வைக்கல, நீட்டா நடத்துறீங்க, எனக்கு என்ன செஞ்சு வந்து கேட்பாரு. கேட்க மாட்டா? 100 வயசு வரைக்கும் நல்ல சிக்கன் மட்டும்தான் கொடுத்து முன்னாடி மூஞ்சில பிராணி கடிதம் பண்ணப்பதான் போய் ஏசி ஆயிடுச்சு. வாழ்க்கையை கதமா மாற்றி கொடுத்துட்டாரு. எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு நீ என்ன செஞ்சுட்டு வந்த கீழே அப்படின்னு கேட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவ? பாப்பா பண்ணாரடா பார்க்கவே பாவமா இருக்கு. நீ என்ன சொல்லுவ? இந்த போய் எனக்கு நீ என்ன செஞ்சுட்டு வந்த அப்படின்னு கேட்டாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? அது சொன்னாங்க ஆம்பளை ஆன் பண்ண சொல்றாரு. சில வந்து ஆம்பளை ஆன் பண்ண வேற பல மாசம் சொல்றாரு. சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்றேன். முகம் பார்க்கவே பாவமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. லேலுயா லேலுயா. ஆமா, புருஷன் செய்யற தப்பு, பொண்டாட்டி செய்யற தப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டி எழுதுறாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் புருஷன் என்னென்ன தப்பு பண்ணியோ அதை கூட பொண்டாட்டி எழுதும். பொண்டாட்டி என்னென்ன தப்பு பண்ணணும் புருஷன் எழுதும். 2 பேரும் பயங்கர போட்டி எழுத ஆரம்பிச்சு இந்த பாட்டில் அடுத்த வாரம் எழுதியாச்சு. எழுதி லிஸ்ட் கொடுத்தாச்சு. லிஸ்ட் கொடுத்து ஆரம்பிச்சா முதல் புருஷன் செஞ்ச தப்பெல்லாம் பொண்டாட்டி இருந்து எடுத்தாங்க. இவ்வளவு தவறு பண்ண நீ, இவ்வளவு தவறு நீ பண்ணத மாறுது அப்படி சொல்றான். எல்லாம் எடுத்து அவர் சொன்னது எடி நான் தப்பே பண்ணல, இவ்வளவு தப்பே எடுக்க நீ பண்ணு. சரி நான் பண்ண தப்பெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு முன்னாடி இது பண்ண தப்பெல்லாம் புருஷன் எழுதுனா அவருக்கு இருந்தா பேப்பதார் ஒண்ணுமே எழுதல. ஏன்னா நான் இவ்வளவு தப்பு பண்ண அப்படின்னு
ஏடி நீ பண்ண தப்புலாம் எனக்கு அன்பா தானே தெரிஞ்சிச்சு. அதுதான் ஆண்களுடைய சிநேகம். என் வீட்டுல அப்படிதான் இருக்கும். அவ பேசினானா நானமா பேசுவான். அவ பேசுறது எனக்கு சில திருத்தம் வரும். ஒரு நாள் நான் வீட்டை தொடர்ந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மலையில நனைஞ்சிட்டேன். நனைஞ்சி இப்போ அப்படியே பசங்க குளிச்சேன்னா நான் ஒரு டீ ஷர்ட் இருந்துச்சு அதை எடுத்து போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். எடுத்து போடலாம்னு நினைச்சிட்டு வரேன், அதே ட்ரெஸ் எடுத்து வரேன். நான் இதைத்தான் நான் போடணும்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்போ சொன்னா 2 மனசும் உங்களோட தான் நடக்கிறதுல ஒன்றா தான் நடக்கும். காலையில சொல்லுவோம் 2 மனசும் உங்களோட தான் நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும். சரியா? சிரிக்க சொல்லல, சிந்திக்கணும். சிரிக்கிற நேரம் கிடையாது, சிந்திக்கிற ஒரு நேரம். கர்த்தருடைய ரகசியம் நமக்கு நிறைய வெளிப்படணும். கர்த்தருடைய ரகசியம் நிறைய வெளிப்படணும். நம்ம சிந்திக்க வேண்டிய நேரமே கிடையாது, சிரிக்கிற வேண்டிய நேரமே கிடையாது. சிந்திச்சு எண்ணத்தை நம்ம கொண்டு போய் நிப்பாடணும். காலம் செல்லாத காலத்துல வந்து நிக்கிறோம். எந்த காலத்துல நிக்கிறோம்? செல்லாத காலத்துல வந்து நிக்கிறோம். காலையில பார்த்த மனுஷனை சாயங்காலம் பார்க்க முடியல. அவ்வளவு மரண ஓலைகள் நடக்குது. காலையில பார்த்த மனுஷன் சாயங்காலம் பார்க்க முடியல, காலையில பார்க்க முடியல. அவ்வளவு மரணங்கள். எத்தனையோ சுனாமி வந்து, எத்தனையோ மாறிட்டு போகுது, எத்தனையோ புயல் வந்து, எத்தனையோ மாறிட்டு போகுது, எத்தனையோ போன வண்டிகள் திருப்பி வரல, போன கணவன் திருப்பி வரல, போன பிள்ளைகள் திருப்பி, எத்தனையோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. லோகத்துல வேடுல அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பார்க்க வரும்போது இன்னைக்கு நம்மளை கர்த்தர் பாதுகாத்துக்கிறான்னு சொன்னா அவருடைய அபிஷேகம் நம்மளை விசேஷமா நடத்தி கொண்டு வருது. அபிஷேகம் நம்ம நடத்தணும். யார் நடத்தணும்? அவருடைய அபிஷேகம் நம்மளை நடத்தணும். அந்த அபிஷேகம் நம்ம நடத்தப்பட போது மட்டும்தான் பரிசுத்தாவிய வழிநடத்தல், பரிசுத்தாவிய ஆழத்தில் அகலத்தை நிலவும்போது 5வது ரெக்கார்டு முடிஞ்சு 6வது ரெக்கார்டு இன்னைக்கு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ராஜ்யத்துக்கு ஏறி போறதுக்கு ஒரு வழி ஆர்டர் கொடுத்து கற்றும்போது மத்தேயு புத்தகம் 4:17 வாசிப்போம். அது முதல்ல இது முதல்ல அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தூரத்துல கிடையாது. தூரத்துல கிடையாது. இந்த காலத்துல இருக்குது ரோட்ல வந்து கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் 5 கிலோமீட்டர் சமீபம். நான் இறங்கிட்டு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் கொஞ்சம் 5 கிலோமீட்டர் ஒரு 10 நிமிஷம் போகலாம். தூரத்துல கிடையாது. சமீபத்திலே மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? சமீபம். நமக்கு சமீபம். நம்ம மட்டும் போனா போதும். நம்ம கூட 10 பேரை கொண்டு போகணும். 10 பேரை எங்க கொண்டு போகணும்? ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். நம்ம கூட 10 பேரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு எத்தனை பேர் ஆயுதமா இருக்கீங்க? கை பிடிச்சுங்க, முதல்ல பார்த்துங்க. போகும்போது நீ நான் மட்டும் போகக்கூடாது. போக கூட 10 பேரு, ஏன் கூட 10 பேரு. இப்படி போயிட்டோம்னா நியாய தீர்ப்புல கொஞ்சம் வெளிச்சம் நமக்கு ஒரு கேப்ல கத்தர் நம்ம மாற்றலாம். சொல்லுவோம், இன்னொரு சொல்லுவோம். நியாய தீர்ப்பை பத்தி பேசும்போது ஒரு தாத்தா ஓடி வர அந்த அப்படியே நிற்கிறார், கண்ணீர் விதுங்குது. என்னதான் அப்படின்னு இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு சதிக்க கேட்டா அப்படின்னு என்ன அப்படி நியாய தீர்ப்புல இப்படிலாம் இருக்கா அப்படின்னா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நீ கேட்டது தப்பா போச்சு, கேட்டது நல்லதா போச்சு. இனிமே நான் நியாய தீர்ப்புல தப்பிச்சு போறதுக்கு என்ன வழி இருக்கும்? அம்புட்டி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. செஞ்சுக்கிறேன்னு சொன்னது தாத்தா, செஞ்சுக்கிறேன்னு சொன்னது தாத்தா. எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் நாளைக்கு அவர் காரணம் முடிஞ்சாலும் அவரை திருத்திக்கிறார். அவரை மாற்றிக்கொள்றாரு. அப்ப நம்மளை மாற்றிக்கொள்றது தான் வேதத்தின் ரகசியம். இந்த பைபிள் படிக்கிறதுக்கே 4 விதமான ரீதிகள். முதல்ல நம்ம பைபிளை படிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம். பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறோம். அப்புறம் பைபிளை மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம கர்த்தர் ஜெபத்துல பேசுறோம். பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்க நம்மகிட்ட பேசுறாரு. 4 விதமான சாப்பிடு பைபிள் படிப்புல இப்படி நம்ம இறங்கி போனா மட்டும்தான் ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்படி இறங்கி போனா மட்டும்தான் பரிசுத்தராக நமக்குள்ள கிரியை செய்வா. இப்படி இறங்கி போனா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு 4வது நம்ம தப்பிச்சு போறதுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய என்னென்ன ரகசியம் இருக்கோ அப்படி நம்ம கேட்கப்படும் போது நிச்சயமாவே ஆண்டவர் அதுக்குள்ள வழிகளை நமக்கு என்ன செய்வாரு? காமிச்சு கொடுப்பா. அதுக்குள்ள வழியை நமக்கு காமிச்சு கொடுப்பா. அதுக்குள்ள ரகசியங்களை காமிச்சு கொடுப்பா. அதுக்குள்ள ஆழத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பா. அதுக்குள்ள மீனிங் என்ன அப்படிங்கிற கத்தை நமக்கு புட்டுக்குட்டா போட்டு கொடுப்பா. இப்படி இருந்துச்சுன்னா நான் வரும்போது 6வது வரும்போது அதுக்கு முன்னாடி நான் கையில தூக்கிக்கிறேன் கத்தை சொல்லுவேன். சொல்லுவோம். அந்த வெற்றி கிளியை கூட கிறிஸ்துவை யாரும் தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்.
கிராமங்கள் அந்த ஏரியால வந்து போச்சு. தமிழ்நாட்டுல ஒரு ஏரி இறங்கி போச்சு. தமிழ்நாட்டுல ஏரி இறங்கி போச்சு. இந்தியா வேர்ல்டுல மொத்தம் வெட்டுக்கிளி ஏரி இறங்கி போச்சுன்னா அப்ப அந்த வெட்டுக்கிளிக்கு கூட நம்ம ஆண்டவராக கிறிஸ்து கட்டளை இடுகிறார். இட்டிருக்கிறார். கட்டளை இடுகிறார், இட்டிருக்கிறார். நீ போய் யாரும் சேதப்படுத்த கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்த கூடாது. ரட்சிக்கப்பட்ட நம்ம அடுத்தவங்க எதிர்த்த உடையற மாதிரி பேசுறோம். வெட்டுக்கிளி வந்து கிறிஸ்தவரை டச் பண்ணாம போச்சு. ரட்சிக்கப்பட்டு பைபிள் எடுத்து நானும் சொல்லிட்டா அடுத்தவங்க இருதயங்களை உடையற மாதிரி பேசி நீ எல்லாம் மனுஷன் அப்படின்னு பேசி என்ன போய் இது வந்து அப்படின்னு இதெல்லாம் பேசி குழப்பி குட்டையை போட்டு குழப்பற மாதிரி குழப்பி சீன் முடிச்சு. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்? நம்ம இசையருக்கு திரும்பிச்சா திரும்பி குஷ்ட நோய் கேட்டானேடா உமக்கு சித்தமானா நம்ம எத்தனை இடத்துல ஆலோசனை கேட்கிறோம்? அவளோட பொண்ணுக்கு எவ்வளவு பொண்ணு வந்து கட்டினா நமக்கு இவ்வளவு தருவா. அவங்க ஒரே மகள் வச்சிருக்கா. கல்யாணம் முடிச்சு இவ்வளவு தருவா. அது ஆண்டவர் சித்தம் இல்லை. சித்தமா இல்லையா? அந்த வீட்டு வந்து பாத்துக்கலாம். மாட்டி முடிச்சு 10ஆம் நாள் டைவர்ஸ். எதுல டைவர்ஸ் நிக்கிறோம்? எந்த இடத்துல நிக்கிறோம்? தேவ சித்தம் கரெக்டாக அடிக்கணும். நம்ம இந்த நேரம் சிரிக்கிற நேரம் சிந்திக்கிற நேரம் பார்த்தா கரெக்டா குஷ்டரோகி கிட்ட யாருமே போக மாட்டேன். சொல்லுவோம் செங்கல்பட்டு ஒரு மீட்டிங் போனேன். அவர் பாஸ்போர்ட் பண்ணாரு. பாஸ்போர்ட் பண்ணாலே ரூட் மாறி போடப்பட்டது. நாங்கள் நீங்க ரூட் மாறி கொண்டு போறீங்க. இந்த ஏரியா கம்ப்ளீட் குஷ்டரோகி அப்படின்னு ஊரே ஒதுக்கி குஷ்டரோகி அப்படின்னா நான் கைதிக்கு சோம் பண்ணி பழைய நாமத்தில் குஷ்டரோகா மாறி தனங்களாம் ரட்சிக்கப்படும் நாளும் கைதிக்கு சோம் பண்ணி குஷ்டரோகி நீங்க சோம் பண்ற அப்படின்னாரு. என்ன பாச இப்படி செய்யுங்க அப்படியோ இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி பத்தி அவனை போய் தொட்டா ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தாயா. குஷ்டரோகி என்ன செஞ்சாரு? மத்தல இதுல வந்து பாருங்க. இறையின போது பென்சென்று அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே அவன் கேட்ட ஆண்டவரே என்னைக்காவது ஆண்டவரே பொழுதுமே சொல்லிருக்கமா? சொல்ல முடியும். சொத்துறோம் எப்பதான் முடியுது. ரைட் தப்புன்னு படுத்தும். உமக்கு சித்தம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சித்தமாக உமாரே ஆகும். இயேசு என்ன சொன்னார்? அதுக்கு கையை நீட்டினார். அல்லேலூயா சொல்லுவோம். கையை நீட்டினார். இயேசு கையை நீட்டினார். அதை அப்படியே வச்சிருந்தார். மாத்தி கூடாது. மார்க் புத்தகத்துல 10:51 வாசிப்போம். நோக்கி இப்ப கேட்டாங்க என்ன வேணும்? பாஸ்டர் சகோதரி பேர் என்ன? வாசி கேட்டாருன்னா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கேட்கிறாரு. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன ஒரு மூச்சு கேட்கணும்? இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹலோ அந்த கையில வந்து சோதரம் சொல்லு. நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறேன். ஐயா இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன கேட்கிறீங்க? கேளுங்க. ஒரு வாய்ப்பு தரக்கல சொல்றோம். பத்திமே குருடங்க வந்து கேக்குறான், ஐயே எனக்கும் உன்னை அதிகமா கூப்பிடாதீங்க. இயேசு வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார். ஏன் சொல்லுங்க. கடற்கரை எப்படி சொல்லுங்க. அதான் ஜோம் பண்ணிடுவோம். அற்புத கதை செஞ்சிருவாரு. அப்படிலாம் ஜோம் பண்ணோம்னா அற்புதம் நடக்கும். என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்காரு. நல்ல ஒரு பொண்ணை கொடுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு கர்த்தர் கேட்கிறார். சொல்லுப்பா நீ யார் சொல்லுங்க. யோசனை பண்ணி முடிச்சவர்கள முடிச்சு பாப்பா உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ யோசனை பண்ணு. உனக்கு என்ன வேணும்? சோதனை பாப்பா உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணுமா? என்ன வேணும்? எஸ் ஞானம் வேணும். யோசுவா ஞானத்தினால் நிரப்பினான். ஞானத்தின் ஆவினால் நிரப்பினான்.
எந்த அதிகாரம்? பண்ணிக்கணும். 21:15 வாசிங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்த்து பேசவும் நிற்கவும் கூடாதபடி வார்த்தையும் எதிர்த்து பேசக்கூடாதபடி வார்த்தையும் ஞானத்தையும் நீர் பேசுறவருக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம கிட்ட பேசுறவருக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் வார்த்தையும் கொடுக்கிறார். அத ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவர் கேட்கிற நான் உனக்கு என்ன செய்யணும் 10 பேர் கூட கேட்கிறான். அவனுக்கு கண் தெரியாத பிச்சை எடுக்கிறான். என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் நல்லது பிடிக்கும். அவன் கேட்டா எனக்கு பார்வை வேணும்னு இருக்கு. நான் பார்வை வேணும்னா கட்ட தங்க. அவனுக்கு என்ன வேணும்? இன்னும் ஒரு வாய் தரணும். நீ மர அடிக்கடி பாட்டு பிடிப்பான். என்ன எனக்கு இல்லாம போனாலும் ஒரு 2 லட்சம் பணம் போதும் அப்படின்னு. நான் 2 லட்சம் கொடுத்து வச்சு என்ன செய்வேன் அப்படின்னு. டேடி அடிப்பான். நான் பெருசா சொல்லல. நம்மள ஒரு நிமிஷம் அப்படிங்க அர்ப்பணத்துக்குள்ள கொண்டு போகும்போதுதான் வேதனையா சொல்லணும். இந்த காலத்துல நம்ம வாழ்க்கையை எப்படி ஓட்டிட்டு இருக்கோம்? ஒரு ஊழியக்காரங்க ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க முடியல, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து கட்டி வைக்க முடியல. இவங்க 2 பேரும் எங்கெங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணிக்கணும்னு தெரியல. இப்ப அப்படி காலங்களாய் போய் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா இருக்காங்க. 3ஆவது வருஷம் கழிச்சு என்ன வருஷம் பொண்ணு பார்த்து கட்டி வச்சுங்க, என்ன வருஷம் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சுங்க. குடும்பமே சின்ன பின்னமாய் போயிடுச்சு. உடஞ்சி போறது அப்ப உடஞ்சி போய் ஊழியக்காரன் உடஞ்சி போறது இப்படி ஆகி போச்சு. ஆண்டவரை கொண்டு கேட்டுட்டானே கேட்டுட்டாங்க. அவ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறா, அவ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறா. கத்த கந்தல் இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் வாசம் சொல்லுங்க. அது முதல் வாசம் தான். இயேசு தம்முடைய கையை நீட்டி அவரை அழைத்தார் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசம். எதுல வாசம்? கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் என்றார். சுத்தம் உண்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே என்ன ஆச்சு? குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி என்ன செஞ்சார்? சுத்தமா. இயேசு கையை வச்சார். அல்லேலூயா. இயேசு கையை வச்சார். ஒரு வசனம் வாசிக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது லூக்கா புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். 6:19. வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் தேவனிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு குஷ்டரோகி சுத்தமானான், குருடன் பார்வையடைந்தான், சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். குருடனுடைய குஷ்டரோகியை சிறையிருப்பை மாற்றினார். அவர்களுக்கு வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிறபடினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி எண்ணினார்கள், வகை தேடினார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அந்த வல்லமையை தேவன் நீங்க சபைக்குள்ள அனுப்பி இருக்காரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அந்த வல்லமை உங்களை தொடப்போது, அந்த வல்லமை உங்களை தொடப்போது, அந்த வல்லமை உங்களை டச்சாக்க போது, அந்த வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரப்போது. எல்லாம் அப்படியே பைபிள் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் எழுந்திருச்சிருப்போம். எல்லாம் பைபிள் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் எழுந்திருச்சிருப்போம்.